பல நாட்களின் பின்னர் மீண்டும் இசாரா செவ்வந்தி வெளியில் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட போது எதிர்வருகின்ற 21ஆம் திகதி வரையிலே அவரை விளக்கமறியலிலே வைக்கும்படி நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதிலும் இளசுகளை கவர்கின்ற விதமாக இசாரா செவ்வந்தி வெளிவந்திருந்த விடயமும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மேலும் இனி இந்த போதைப் பொருள் உடைமையில் வைத்திருந்தாலோ அல்லது போதைப் பொருள் குற்றங்களுக்கான தண்டனை மரணம் மட்டும்தான், மரண தண்டனை விதிக்கப்படும் என்ற அடிப்படையிலே இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவோடு ஒரு குழு உரையாடி இருப்பதாகவும் அதற்கு ஜனாதிபதியும் அனுமதி வழங்கி இருக்கின்றாராம். மிக விரைவிலே இந்த போதைப் பொருளுக்கு எதிரான சட்டமாக மரண தண்டனை அறிமுகம் செய்யப்பட போகின்றது என்ற விடயங்களும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. மேலும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு இப்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைக்குள்ளே சிக்கியிருக்கின்றார். ராஜித சேனாரத்ன கிருந்தை மீன்பிடி துறைமுக பகுதியிலே அதுவும் மிக பெரும் மோசடி ஒன்றை செய்திருக்கின்றார் என்றும் 26 மில்லியன்கள் வரையிலே இதனால் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே இப்போது ராஜித சேனாரத்னவுக்கு எதிரான வழக்கும் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த இசாரா செவ்வந்தி, அதாவது நீண்ட நாட்களாக எந்த பேச்சுமே இல்லாமல் இருந்த இசாரா செவ்வந்தியுடைய வழக்கு இப்போது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் 10ஆம் திகதி இசாரா செவ்வந்தி முற்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதன்போது எதிர்வருகின்ற 21ஆம் திகதி வரையிலே இசாரா செவ்வந்தியை சிறையிலே அடைக்கும்படி அல்லது விளக்கமறியலை வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இசாரா செவ்வந்தியுடைய வழக்கு எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த கனமுல்ல சஞ்சீவ கொலை விடயத்திலே மிக முக்கியமான சூத்திரதாரி இந்த இசாரா செவ்வந்தியின் அடிப்படையிலே நேபாளத்திலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தார். அவருடைய வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது. இது சாதாரணமான ஒரு செய்தியாகத்தான் நேற்று இருந்திருக்கும். ஆனால் இசாரா செவ்வந்தியை ஊடகங்கள் வெளியே காட்டியதுதான் தாமதம். ஒட்டுமொத்த இளசுகளுமே இப்போது சமூக வலைத்தளத்திலே கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு தேவதையை ஏன்றா சிறையிலே அடைத்தீர்கள் என்ற அடிப்படையில். காரணம், இசாரா செவ்வந்தியினுடைய தோற்றமும் அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. காரணம், அழகுக்கலை நிபுணர் போன்று அல்லது அழகுக்கலையிலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெண் போன்றுதான் அவர் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டு வெளியே வந்திருந்த விடயங்களும் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. எதிர்வரும் 21ஆம் திகதி வரையிலே அவரை விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக, இந்த போதைப் பொருள் தான் இலங்கையினுடைய மிக முக்கியமான இலங்கையினுடைய இந்த வளர்ச்சி, இலங்கையினுடைய சட்ட ஒழுங்குகள் அத்தனையும் பாதிக்கின்ற விடயத்தில் இந்த போதைப் பொருள் பாவனை தான் இருக்கின்றது. போதைப் பொருளினுடைய செயற்பாடுகள் தான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த போதைப் பொருளுக்கு எதிரான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முழு நாடும் ஒன்றாக என்ற ஒரு செயல் திட்டம் ஒன்று, அது தொடர்பாக கலந்துரையாடல், அது தொடர்பான கூட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது ஒரு காத்திரமான முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு இந்த போதைப் பொருள் கொண்டு சேர்க்கப்படுகின்ற விடயம், போதைப் பொருள் இங்கே உள்ள அத்தனை நிர்வாகங்களுக்குள்ளும் ஊடுருவி இருக்கின்ற விடயம், இலங்கையின் பல பகுதிகளிலே போதைப் பொருளால் ஏற்பட்டு வரும் பாதிப்புகள் தொடர்பாக அதிலே கலந்துரையாடப்பட்டிருக்கிறதாம். அதில் மிக முக்கியமாக இந்த போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக மரண தண்டனை விதிப்பு என்ற விடயம் சார்ந்து அங்கே பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக விரைவிலே இது சட்டமூலமாக்கப்படலாம் என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே போதைப் பொருள் பயன்படுத்தினால் இனி மரண தண்டனை, அது இன்னும் இறுதி கட்டத்தை எட்டவில்லையாம். அந்த பேச்சுவார்த்தை அல்லது அந்த கலந்துரையாடல் இன்னும் இறுதி கட்டத்தை எட்டவில்லை. மாறாக போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மரண தண்டனையை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் அதில் பேசப்பட்டதாகவும் ஜனாதிபதியும் அதில் அறிவுரை வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற நாட்களிலே இது இறுதி கட்டத்தை எட்டும் போது இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை என்பது அல்லது மரண தண்டனையாகத்தான் இருக்கும், மரணம் மட்டும்தான் தண்டனையாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் இப்போது பேசப்பட்டு வருகின்றது. அது தொடர்பான கலந்துரையாடல் தான் அங்கு இடம்பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் பாடசாலை மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய புத்தக பைகளை பரிசோதிக்கும்படியும், அதோடு பாடசாலை மாணவர்கள் தொடர்பான போதைப் பொருள் பாவனை தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக அது தொடர்பான இயந்திரம் ஒன்று இருக்கின்றதாம். அதனையும் வாங்கி பெற்றோர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே போதைப் பொருளை முற்றாக கட்டுப்படுத்துவதற்கான வேலைகளை அரசாங்கமும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது. இதன் ஒரு அங்கம்தான் இப்போது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மெட்ரோ பேருந்துகளுக்குள்ளும் போதைப் பொருளை கண்டறிகின்ற இயந்திரங்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே போதைப் பொருளுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை இப்போது அரசாங்கம் துரிதப்படுத்தி இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்கின்ற போது ராஜித சேனாரத்ன, முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு
கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே இன்றைய தினம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினரால் தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த கிருந்தை மீன்பிடி துறைமுகம், இந்த கிருந்தை மீன்பிடி துறைமுக பகுதியிலே மணல் அகழ்வு, அங்கே குவிந்திருக்கின்ற கடலால் கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்ற மணலை அகழ்ந்து அதனை சுத்திகரித்து அதனை மீண்டும் விற்பனை செய்தல் என்ற விடயம் இருக்கின்றதாம். அதனை அரசாங்கம் தான் செய்து வந்தது. ஆனால் கடல் தொழில் அமைச்சராக ராஜித சேனாரத்ன இருந்த கால பகுதியிலே அந்த ஒப்பந்தத்தை, அந்த விடயத்தை எந்தவித அமைச்சரவை அனுமதியையும் பெறாமல், அமைச்சரவை அனுமதியையும் பெறாமல் ஏனைய நிறுவனங்களிடமும் துறைமுகங்கள் சார்ந்த எந்த நிறுவனங்களிடம் கனிம மணல் அகழ்வு தொடர்பான எந்த நிறுவனங்களிடமும் அனுமதி பெறாமல் தன்னிச்சையாக இந்த ராஜித சேனாரத்ன கடல் தொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அதனை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு, தென்கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு கொடுத்திருக்கின்றாராம். அப்படி கொடுத்தது மாத்திரமல்லாமல் அந்த கொடுத்த விடயத்திற்காக ராஜித சேனாரத்னம் அவருடைய மனைவியும் அந்த நிறுவனத்தினுடைய, அந்த கொரிய நிறுவனத்தினுடைய அனுசரணையிலே கொரியாவுக்கான சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றது. மேலும் இந்த கிருந்தை துறைமுகத்திலே இருக்கின்ற இந்த மணலை அகழ்கின்ற கப்பல்கள், அரசாங்கத்திற்கு சொந்தமான மணலை அகழ்கின்ற கப்பல்களையும் தாரை வார்த்து கொடுத்திருந்தாராம் அந்த கொரிய நிறுவனத்திற்கு. எனவே அந்த கொரிய நிறுவனம் அதனை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வேலையை செய்து அவர்கள் லாபம் ஈட்டியிருக்கின்றார்களாம். அன்படி ஈட்டப்பட்ட லாபத்தால் அரசாங்கத்திற்கு மிக பெரும் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அரசாங்கம் தான் அதனை அந்த மணலை அகழ்ந்து அதனை சுத்திகரித்து குத்தகைக்கு மணலை விற்பனை செய்தல் என்ற அடிப்படையிலே அரசாங்கத்திற்கு தான் அந்த பணம் பெற வேண்டும். ஆனால் ராஜித சேனாரத்ன செய்த தன்னிச்சையான வேலையினால் அந்த பணம் அப்படியே கொரிய நிறுவனத்திற்கு சென்றிருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அரசாங்கத்திற்கு 26 மில்லியன்கள் வரையிலே நட்டம் ஏற்பட்டிருக்கின்றதாம். எனவே இது மிக பெரும் மோசடி. இது ராஜித சேனாரத்ன தன்னிச்சையாக, அதுவும் அந்த கொரிய நிறுவனத்தினுடைய பணத்திலே தான், அனுசரணையிலே அவர் கொரியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்று வந்தார் என்ற தகவலும் கிடைத்ததனால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. நேற்றைய தினம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக. எனவே எதிர்வருகின்ற நாட்களில் இந்த வழக்கு விசாரணையின் போது அவர் குற்றவாளி என்று உறுதியானால் நிச்சயம் அவருக்கு தண்டனை. காரணம், அரச பணத்தை மோசடியாக பயன்படுத்தினார் என்ற அடிப்படையிலே தான் இப்போது அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. எனவே இது உறுதியானால் அல்லது இது தொடர்பான விசாரணைகள் நிறைவடைகின்ற போது இன்னும் ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு 10 வருடங்களுக்கு அதிகமான தண்டனை வழங்கப்பட்டது என்ற செய்தியும் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கின்றது. எனவே மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த மலேசியாவிலே கைது செய்யப்பட்ட கஞ்சிபான இம்ரான், இந்த கஞ்சிபான இம்ரானுடைய சகா என்று சொல்லப்படுகின்ற ரத்மலானை சைமா மற்றும் அவரோடு சேர்த்து மேலும் 2 பேர், மொத்தமாக 3 பேரும் நேற்றைய தினம் கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். மலேசியாவிலிருந்து அவர்களை கொண்டு வந்தது மாத்திரமல்லாமல் அவர்களை கொண்டு வருகின்ற போது ரொஹான் ஒலுகல, போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகல தான் அவர்களை தலைமை தாங்கி அந்த இடத்திற்கு கொண்டு வந்திருந்தார். மேலும் போலீஸ் மா அதிபருடைய மேற்பார்வையின் கீழ் இப்போது அவர்கள் விசாரிக்கப்பட போகின்றார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. கஞ்சிபான இம்ரானையும் தேடுகின்ற வேட்டையும் இப்போது தீவிரமடைந்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த விடயம் இன்னும் ஒரு புறம் இருக்கின்ற போது நேற்றைய தினம் கொழும்பினுடைய மாளிகாவத்தை பகுதியிலே திடீரென ஒரு துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருந்தது. துப்பாக்கிச் சூட்டிலே உயிரிழந்தவர் யார் என்று பார்த்தால் கஞ்சிபான இம்ரானினுடைய மிக நெருங்கிய உறவினராம். ஒரு சில ஊடகங்கள் மாமா என்று பதிவிட்டிருக்கின்ற, ஒரு சில ஊடகங்கள் சித்தப்பா என்று பதிவிட்டிருக்கின்றது. எனவே மிக நெருங்கிய உறவினர் ஒருவர் தான் நேற்றைய தினம் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக இதுவரையிலே இடம்பெற்ற விசாரணைகளிலே அது பிரான்சிலே தலைமறைவாக இருக்கின்ற குடு அஞ்சுவினுடைய செயற்பாடாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கஞ்சிபான இம்ரானுக்கும் குடு அஞ்சுவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடுகள் இதன் காரணமாகத்தான் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்றும் கஞ்சிபான இம்ரான் தரப்பினரால் குடு அஞ்சுவினுடைய ஆளொருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டாராம். அதற்கு பழிதீர்க்கின்ற வகையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையில் இதுவரையிலே கிடைத்த புலனாய்வு தகவல். எனவே துப்பாக்கிதாரியை தேடுகின்ற பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றது. காரணம், பல நாட்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறவில்லை, திடீரென இது மீண்டும் தலை தூக்கி இருக்கின்றது. எனவே பல பாதாள உலக குழு தலைவர்கள், அதுவும் கஞ்சிபான இம்ரான் குறிவைக்கப்பட்டு விட்டார். அவர் இப்போது மலேசியாவை விட்டு வெளியே வர முடியாத நிலை இருக்கின்றது. காரணம், சுற்றி வளைத்து விட்டார்கள். ஆனால் தலைமறைவாக இருக்கின்றார். இந்த குடு அஞ்சு, பிரான்சில் இருக்கக்கூடிய குடு அஞ்சுவை தேடி பல நாட்களாக வேட்டை இடம்பெற்று வந்தது. இப்போது அவரும் கைவரிசை காட்ட ஆரம்பித்து விட்டார். எனவே அவருக்கும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.